வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாதுகாப்பு வழங்குவதில் புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என விஜய் பேச்சு. பிற கட்சி என்றும் பாராமல் முறையான பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக ரங்கசாமிக்கு விஜய் பாராட்டு. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை போல புதுச்சேரியையும் மத்திய அரசு புறக்கணிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஒரு ஐடி கம்பெனி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் சாடல். வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்ற எண்ணமே இல்லை. அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். இதுவரை 16 தீர்மானங்கள் அனுப்பியும் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என விஜய் விமர்சனம். புதுச்சேரியை மத்திய அரசு எதிலும் கண்டுகொள்ளவில்லை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் சாடல். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். நான் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்த்து குரல் கொடுப்பேன். இது எனது கடமை என தவேக தலைவர் விஜய் பேச்சு. உலகின் எந்த மூலையில் நம்முடைய வகையறா இருந்தாலும் நம் உறவுதான் எனவும் சூளுரை. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையறா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான். அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். புதுச்சேரி மக்கள் திமுகவை நம்ப வேண்டாம் என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். நம்ப வைத்து மக்களை ஏமாற்றுவதை திமுகவின் வேலை எனவும் காட்டம். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் வருவார். புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி இருக்கும் என என் ஆனந்த் பேச்சு. 2026 தலைவர் தளபதி அவர்கள் வருவார். புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்கும் சேர்த்து மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். காற்று வெள்ளத்தை எப்படி நிறுத்த முடியாதோ அப்படித்தான் தவேகாவை நிறுத்த முடியாது எனவும் ஆதவர்ஜுனா உரை. வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள் என்று என் ஆனந்திற்கு எச்சரிக்கை விடுத்த பெண் எஸ்பி ஈஷா சிங்.
உங்களால் 40 பேர் இறந்திருக்கிறார்கள் எனவும் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி காட்டம். புதுச்சேரியில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு. மைதானத்திற்குள் நுழைய முயன்ற போலீசார் மேற்கொண்ட சோதனையில் சிக்கினார். புதுச்சேரி தாவேகா கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் சிவகங்கையை சேர்ந்த தாவேகா நிர்வாகியின் தனி பாதுகாவலர் என தகவல். துப்பாக்கி வைத்திருந்த நபரை பிடித்து புதுச்சேரி காவல்துறையினர் விசாரணை. விஜய் உடனான தனது சந்திப்பால் திமுக கூட்டணியில் குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தது தொடர்பாக ராகுல் காந்தியின் வியூக அமைப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம். அதிமுகவில் மீண்டும் இணைந்தார் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் செல்வம். சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைத்துக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி மீதான செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என அவரது அண்ணன் மகன் விளக்கம். தன்னை போல் உள்ள தொண்டர்களால் தான் செங்கோட்டையன் வெற்றி பெற்றார் எனவும் பேட்டி. இன்றைய தினம் தாவேகாவிலே அடக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாண்புமிகு எடப்பாடியார் மீது கூறி வருகிறார். அது அனைத்தும் தவறானது. நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அதே போல 2016 தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். 2006 தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நட்பு ரீதியில் அண்ணாமலையை சந்தித்தேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம். உரிய மரியாதை அளிக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும் எனவும் பேட்டி. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி ஜனவரி 16 முதல் 18 வரை கலைவாணர் அரங்கில் நடைபெறும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. இந்த முறை குறைந்தபட்சம் 100 நாடுகள் கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ஜனவரி மாதம் 2026 16, 17, 18 3 நாட்களும் இந்த முறை கலைவாணர் அரங்கில் நடைபெற இருக்கின்றது. சென்னையில் நடைபெறவுள்ள பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 1354 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் புத்தக கண்காட்சி இலச்சினை வெளியிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை குறித்து தகவல் தெரிவிக்கும்படி தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அளித்த விண்ணப்பம் 2 மாதங்களில் பரிசீலிக்க மத்திய தகவல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி டெல்லி சென்றுள்ள நிலையில் நாளை சென்னை திரும்புவதாக தகவல். மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோரை ஆளுநர் ரவி சந்தித்து பேசவிருப்பதாகவும் தகவல். தியாகம், தன்னலமற்ற பொதுவாழ்வு, மதசார்பின்மையின் உறுதியை சோனியாவின் வாழ்க்கை பிரதிபலிக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய பகுதிகள் 2 புதிய ஊராட்சி ஒன்றியங்களாக உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. உதகமண்டலம் மற்றும் கூடலூர் ஊராட்சி ஒன்றியங்களை பிரித்து புதிய ஊராட்சிகள் அமைப்பு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 96,000 விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,000 விற்பனையாகிறது. நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை 8வது நாளாக பாதிப்பு. சென்னையில் இன்று 23 புறப்பாடு, 18 வருகை என 41 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. டெல்லியில் இருந்து சென்னை நோக்கி வந்த இண்டிகோ விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல். சென்னையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு சோதனை நடத்திய நிலையில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என தகவல். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்ட காவலர் கார் ஏற்றி கொலை. சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. போடியில் திமுக நகர்மன்ற தலைவர் வீட்டில் 4வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. முறையான ஆவணங்கள் இன்றி சென்னையில் இருந்து வட மாநிலங்களுக்கு ஏலக்காய் ஏற்றுமதி செய்த விவகாரத்தில் நடவடிக்கை. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரி தனது முழு கொள்ளளவான 3,300 மில்லியன் கன அடியை எட்டியது. உபரி நீர் திறப்பு 100 கன அடியில் இருந்து 300 கன அடியாக அதிகரிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடங்கிய உறைபனி சீசன். வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாகவும் குறைவாக காணப்படுவதால் கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் அவதி.